ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா, இன்றைக்கி புரட்டாசி 2வது சனிக்கிழமை. ஸோ பெருமாளுக்கு நான் என்னெல்லாம் செஞ்சு படைக்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி புதுசாக யாராச்சும் என்னோட சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி புரட்டாசி 2nd சாட்டர்டே. நான் 4 சாட்டர்டேவும் பெருமாளுக்கு படைச்சி சாமி கும்பிடலான்னு தான் பார்த்தேன். பட் ஃபஸ்ட்டு சாட்டர்டே என்னால் சாமி கும்பிட முடியல, ஏன்னா அன்றைக்கி நான் வீட்டில் இல்லை. அப்புறம் 4th சாட்டர்டேவும் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறதால சாமி கும்பிட முடியாது. சரி, வீட்டில் இருக்க இந்த 2 வீக்ஸ் ஆச்சு சாமி கும்பிடலாம் தான் டிசைட் பண்ணியிருந்தேன். 1 வீக் வெரைட்டி ரைஸ் செஞ்சு படைக்கலாம், இன்னொரு வீக் வந்து வடை, சாம்பார், பாயாசம் அதோட வச்சு படைக்கலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு நான் பாயாசம் தான் செஞ்சேன். அதுக்கு 1/2 கிளாஸ் ஜவ்வரிசி. நான் இந்த குட்டி ஜவ்வரிசி தான் ரீசெண்டாக யூஸ் பண்ணுறேன். அதோட டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை ஒரு கடாயில் போட்டு வறுத்துக்கிட்டேன். நம்ம ஃப்ரை பண்ணும் போதே அதோட சைஸ் குட்டியிலேருந்து கொஞ்சம் பெருசாகும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் அதை வேற ஒரு பாத்திரத்தில் நான் மாற்றிட்டு வேக வைக்கிறதுக்காக தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க வச்சுட்டேன். பொட்டேட்டோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு குக்கரில் போட்டு வேக வச்சுட்டேன். 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். ஸோ அதுக்காக 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 3/4 சைஸ் வந்து தக்காளி எடுத்துக்கிட்டேன். தக்காளி நிறைய போட்டால் கொஞ்சம் புளிப்பாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் 3/4 சைஸ் மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இதுக்கு ஒரு 4 பல்லு பூண்டை நல்லா நசுக்கி எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி எங்கள் அம்மா செய்வாங்க, அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் யாருன்னா இந்த மெத்தடில் செய்வீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஜவ்வரிசி நல்லாவே வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து பாயச சேமியா ஆட் பண்ணணும். நான் வந்து 1/2 டம்ளர் வந்து ஜவ்வரிசி எடுத்தேன். ஸோ அதுக்காக 1/2 டம்ளர் சேமியா ஆட் பண்ணிக்கிட்டேன். பாயாசம் எங்கள் வீட்டில் யாருமே சாப்பிட மாட்டாங்க, நான் மட்டும்தான் சாப்பிடுவேன். ஸோ எனக்காக மட்டும் கொஞ்சமாக தான் செஞ்சுக்கிட்டேன். என் பையனும் ஸ்வீட் சாப்பிட மாட்டான், என் ஹஸ்பண்டும் ஸ்வீட் சாப்பிட மாட்டாங்க. சேமியாவும் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டம்ளர் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த சுகர் ஆக்சுவலாக எனக்கு பத்தலை. ஸோ அதுக்கப்புறம் நான் 1/4 டம்ளர் எக்ஸ்ட்ராவே சுகர் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. வேணும் என்ன மாமா வேணும்? என்ன மாமா என்ன மாமா வேணும்? சமைக்கும் போதே நடுவில் என் பையன் பசிக்குதுன்னு வந்துட்டான். ஸோ செய்கிற வேலையெல்லாம் அப்படியே விட்டுட்டு அவனுக்காக கோதுமை ரவை உப்புமா செஞ்சுருந்தேன். அதில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணி ஊட்டி விட்டுட்டேன். என்ன தான் நம்ம 1000 வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் நமக்கு பசிச்சா கூட அந்த வேலை தான் முக்கியம்னு செய்வோம். ஆனால் நம்ம பசங்க பசிக்குதுன்னு கேட்டால் அந்த வேலையை விட்டுட்டு வந்து அவங்களுக்கு ஊட்டுறோம். இதுதான் ஒரு அம்மான்ற உணர்வு போல். நீங்கள் இந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். உருளைக்கிழங்குக்கு ஒரு கடாய் வச்சுட்டு இதில் கடுகு ஆட் பண்ணிவிட்டு தக்காளி, வெங்காயம், பூண்டு எல்லாமே சேர்ந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், அப்புறம் ஒரு பாதி டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சதும் இந்த உருளைக்கிழங்கை போட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. நான் இந்த அலுமினிய கடாய் தான் யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக என்கிட்ட வெஜ்ஜுக்கு வந்து இந்த ஒரு கடாய் தான் இருக்குது. நான் அலுமினிய பாத்திரம் மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ வெஜ்ஜுக்காக எப்பயாச்சும் தானே செய்ய போகிறோம் அப்படின்னு விட்டுட்டேன். பட் இப்போலாம் அது ரொம்பவே அடி பிடிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். என்னம்மா யார் வேணும்? அண்ணாவா? என்ன அண்ணா? உருளைக்கிழங்கு ரெடியானதும் தேங்காய் சாதம் செய்யலான்ட்டு 1/2 முடி தேங்காயில் 1/4 முடி தேங்காய் தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா 3 வெரைட்டி ரைஸ் செய்ய போகிறேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சால் போதுன்றதுக்காக நான் 1/4 முடி தான் எடுத்துக்கிட்டேன். கடாய் வச்சுட்டு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், கடலைப்பருப்பு வந்து 3 ஸ்பூன், உளுந்து வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேங்காவை துருவி வச்சுருக்கோம்ல அதை ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அவ்வளோதான், தேங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. சொல்லு. பாப்பா தூங்க வைங்க, தூங்க வைங்க, தூங்க வைங்க பாப்பாவை. என்னது பொட்டு இல்லை, பாப்பாக்கு பொட்டு வேணாமா? வா வா வா, பாப்பாக்கு பொட்டு வேணாமா? என்ன பண்ற?
என்ன பண்ணுற? இங்கே பாரு, மம்மி பாரு. என்ன பண்ணுற லிஷா? சரி, பாய் பாய். எனக்கு சாப்பாடு வடிக்க தெரியாது. நான் என்ன பண்ணுவேன்னா, சிங்கில் தான் கொஞ்சம் தண்ணி எல்லாமே விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நார்மலாக நம்ம எப்பவும் வடிப்போம்ல அந்த மாதிரி வடிப்பேன். கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டாம். இவன் யார் தூக்குனா பாப்பாவை? யாரு? ஏன் தூக்குனாங்க? லெமன் சாதத்துக்கு 2 எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு எடுத்துக்கிட்டேன். அதுலேயே சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் கடாய் வச்சுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, தோரம்பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோம்ல அதை ஆட் பண்ணிவிட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். லெமன் சாதத்துக்கும் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு புளி சாதம் தான். புளி சாதத்துக்கு ஒரு குட்டியாக லெமன் சைஸ் புளி எடுத்துக்கிட்டேன். அதை ஊற வச்சுக்கிட்டு சேம் அதே ப்ராசஸ் தான். கடாய் வச்சுக்கோங்க, கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா, கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிட்டு தண்ணி புளி கரைசல் இருக்குல்ல அதை ஆட் பண்ணி நல்லா கொதிச்சதும் நான் ஆல்ரெடி புளி சாத பவுடரை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் நல்லா தொக்கு மாதிரி வந்துடும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சாப்பாடு நல்லா வெந்துருச்சு. ஸோ அதை வந்து நான் ஒரு பெரிய அகலமான பாத்திரத்தில் போட்டு ஆற வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வாழைப்பூ வடை தான் செய்யலான்னு இருந்தேன். வாழைப்பூ வந்து என் ஹஸ்பண்டுக்கு, எனக்கு, என் பையனுக்கும் ரொம்பவே பிடிக்கும். வீக்லி ஒன்ஸாவது வாழைப்பூ கூட்டு செய்வோம். வாழைப்பூ வாங்கும் போது கொஞ்சம் பார்த்து தான் வாங்கணும். நம்ம பழத்தோட வாழைப்பூ வாங்கினா தான் துவர்க்காது. நம்ம காயோட வாழைப்பூ வாங்கினா கண்டிப்பாக துவர்க்கும். அதை மட்டும் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, ரொம்ப டார்க் ரெட்டாக இருக்கும் பாருங்கள், அந்த கலர் வாங்கவே கூடாது. லைட் ரெட்டாக இருக்கணும், அதுதான் நம்ம வாங்கணும். அப்படி உங்களுக்கு தெரியாமல் எந்த பூ வாங்கினாலும் அதை நல்லா அதில் க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி நல்லா மஞ்சள் தண்ணியில் ஒரு 1/2 hour கிட்ட ஊற வைங்க. அந்த துவர்க்கெல்லாம் போயிடும். கடலைப்பருப்பு வடை செய்யும் போது ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு 3 பல் பூண்டு நான் மிக்சியில் ஒரு பல்ஸ் மட்டும் விடுங்க. விட்டு அதை கடலை மாவு இருக்குல்ல அதில் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்க ஆட்டுங்க, நீங்க ஆட்டுங்க. ஃபைனலாக நான் எல்லாமே செஞ்சுட்டேன். லெமன் சாதம், புளி சாதம், தேங்காய் சாதம், உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிவிட்டேன், பாயாசம், வாழைப்பூ வடை செஞ்சுருந்தேன். என் பையனுக்கு வெரைட்டி ரைஸ் சுத்தமாக பிடிக்காது. ஸோ அவனுக்காக மட்டும் ரசம், கொஞ்சம் ஒயிட் ரைஸ் எல்லாத்தையும் சாமிக்கு வச்சு படைச்சி சாமி கும்பிட்டாச்சு. நாங்களும் சாப்பிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.